அஸ்ஸலாமு அலைக்கும் மை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வீட்டிலேயே மோமோஸ் செஞ்சு பார்க்க போகிறோம். இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போகிறேன். இதுக்கு முன்னாடி வெளியில் வாங்கி சாப்பிட்ருக்கோம், பட் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டதில்ல. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ மோமோஸ்க்கு தேவையான காய்கறி கட் பண்ணி வச்சுட்டு மோமோஸ் செய்யும்போது அதுக்குண்டான சட்னி செய்யலைன்னா எப்படி, ஸோ அந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் தான் சர்ச் பண்ணி பார்த்துருந்தேன். அதுக்கு தேவையான காஞ்ச மிளகா, பூண்டு அண்ட் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஸோ அது வெந்துட்டு இருக்க கேப்பில் பார்த்திங்கன்னா மோமோஸுக்கு தேவையான நம்ம மைதா மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஸோ மோமோஸ் மைதா மாவில் செய்கிறது கொஞ்சம் அன்ஹெல்தி தான், பட் இருந்தாலும் அதுக்குண்டான ஸ்பெஷல் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த மோமோஸுக்கு மைதா மாவு தான். ஸோ இன்னொரு தடவை செஞ்சு சாப்பிடும்போது வேணால் கோதுமை மாவில் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ மைதா மாவில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைதா மாவு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். ஸோ அந்த மோமோஸ் சட்னிக்கு உண்டானது அந்த தக்காளியும் காஞ்ச மிளகாய் நல்லா வெந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறமா அந்த மோமோஸ்க்குள்ளே வைக்கிற அந்த ஃபில்லிங்க்கு தேவையான வெங்காயம், அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் கொஞ்சம் என்னோடய ஸ்டைலில் செஞ்சுருந்தேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் பூண்டு வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஒரு பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துருக்கேன், அதுக்கப்புறமா ஜீரகம் சேர்த்துருக்கேன். நான் தான் ஃபஸ்ட்லேயே சொன்னேன் இல்லைங்களா, என்னோடய மெத்தடில் தான் நான் கொஞ்சம் செஞ்சுருந்தேன். ஸோ பூண்டை கட் பண்ணி தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸ் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன். அதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அண்டு உப்பு சேர்த்துருக்கேன். இதுக்கு காரத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம பச்சை மிளகா காரம் மட்டும்தான் சேர்க்கணும். ஏன்னா அந்த ஒயிட் கலர் அப்படியே இருக்கணும் மோமோஸுக்குள்ளார. அதனால் நான் வெறும் பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி போட்டு சேர்த்துக்கிட்டேன். அதுக்குள்ளார நம்ம அந்த மோமோஸ் சட்னிக்கு உண்டான தக்காளியும் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் நல்லா வெந்துருச்சு. அந்த தக்காளி நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி அந்த தோலை உரிச்சு எடுத்துடணும். அந்த காஞ்ச மிளகாய் அந்த காம்பெல்லாம் கட் பண்ணி எடுத்து அதை ஆற வச்சுருந்தேன். இந்த கேரட், பீன்ஸு, முட்டைக்கோஸ் எல்லாம் நல்லா வெந்துட்டு இருந்தது. நான் தண்ணியே சேர்க்கல, அதுலேருந்து வந்த தண்ணியிலே அப்படியே நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக பெப்பர் சேர்த்து இறக்கி வச்சுட்டேன். ஸ்கூலில் வைக்கிற ஃபில்லிங் வந்து ஆற வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு அதுக்குள்ளார அந்த சட்னி அரைச்சி தாளித்து வச்சிடலாம். ஸோ சட்னி கலர் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சமாக உப்பு அண்ட் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துருக்கேன். அப்படி சேர்க்கும்போது தான் அந்த சட்னிக்கு உண்டான டேஸ்ட் வரும். ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பூண்டை கட் பண்ணி இந்த மாதிரி பொடிசாக தாளிச்சிட்டு அது நல்லா செவந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த சட்னி சேர்த்துடலாம். சட்னியில் வந்து நிறைய தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. ஸோ அந்த தக்காளியில் இருக்கிற அந்த தண்ணியே வந்து நல்லா இருந்தணும். ஸோ அந்த மாதிரி மூடி போட்டு ஸ்லோவாக வச்சு குக் பண்ணணும். மேலெல்லாம் தெரிக்கிறதுனால தான் அந்த மூடி போட்டு வச்சுருந்தேன். ஸோ சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ மோமோஸ் செய்ய ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன் நான். அப்போ தான் அந்த ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு நல்லா மாவு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ நான் மாவு பிசைஞ்சு வச்சு ஒரு அரை மணி நேரம் போல் இருக்கும். நல்லா சாஃப்ட் ஆகிருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி மாதிரி நல்லா சப்பாத்தி விட இன்னும் நல்லா மெலிசாக தேய்க்கணும். அப்போ தான் அந்த உள்ளே இருக்கிற ஃபில்லிங் வந்து நமக்கு வெளியில் ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி தெரியும். அந்த அளவுக்கு நல்லா மெலிசாக தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சு நான் ரவுண்ட் ஷேப்பில் வரணும் அப்படிங்கிறதுனால சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது நல்லா ஈஸியாக இருந்தது. ஸோ அதுக்கு செஞ்சுட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இது நான் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி தான் இது செஞ்சுருந்தோம். ஸோ ஃப்ரெண்டு வீட்டில் இருந்து கொழுக்கட்டை, வடை, சுண்டல் இதெல்லாம் வந்திருந்தது. இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே செய்ய ஆரம்பித்தாச்சு. இந்த மாதிரி ஒரு சப்பாத்தியில் நான் 3 ரவுண்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் டக்கு டக்குன்னு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய வீடியோஸ் நான் பார்த்துருந்தேன். அதில் ஈஸியான மெத்தட் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப நேரம் வேலை செய்கிற மாதிரியான வீடியோஸ் எல்லாம் நான் பார்க்கல. சட்டுன்னு செஞ்சு சாப்பிட்ணும் அந்த மாதிரியான ஒரு வீடியோஸ் தான் பார்த்துருந்தேன். அதில் ஷெஃப் தீனா அவரோட வீடியோவை பார்த்துருந்தேன். அவர் ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருந்தாரு. இந்த மாதிரி இந்த மோமோஸை மடிக்கிறது, நம்ம சேரீ எல்லாம் மடிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் ரொம்ப ஈஸி அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருந்தாரு. எனக்கு அந்த மெத்தட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் அதனால் அதுவே ஃபாலோ பண்ணியிருந்தேன். நான் கொஞ்சம் ஃபில்லிங் அதிகமாக வச்சுட்டு அதனால் இந்த விரல் வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி ஈஸியாக மடிச்சு விட்டோன்னா சூப்பராக மோமோஸ் அந்த கடையெல்லாம் விற்கும் இல்லைங்களா, அதே மாதிரியே வந்துருந்துச்சு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்மளாம் இவ்வளோ அழகாக செய்கிறோம், அழகு போல் வந்திருக்கே நம்ம செஞ்ச மோமோஸ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக செஞ்சுட்டோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறோம், எப்படி இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வருமா வராதா அப்படின்னு சொல்லி ஒரு தயக்கம் இருந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டாக வந்திருந்தது. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு அது மோமோஸ் செய்யும்போது தான் ஒரு மாதிரி தயக்கமாக இருந்துச்சு, சரியாக வருமா வராதான்னு. அடுத்து செய்யும்போது ஒரு மாதிரி சட்டு சட்டுன்னு செஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்டும் பொண்ணும் வந்து நீ வந்து சப்பாத்தி மாதிரி மட்டும் தேய்ச்சி மட்டும் கொடுமா, நாங்கள் அந்த மோமோஸ் ஃபில்லிங் வச்சு செய்கிறோம், அந்த சப்பாத்தி மட்டும் நல்லா மெலிசாக தேய்க்கிற வேலை நீ செஞ்சு கொடுமான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வந்து செஞ்சாங்க. நான் ரொம்ப பொறுமையாக பார்த்து பார்த்து மெனக்கெட
மெத்தடலோடு செஞ்சேன். ஹஸ்பண்ட் வந்தார், ஃபில்லிங்கை வச்சார், இந்த மாதிரி மூட்டை மாதிரி கட்டி, இப்போ பாரு இது மோமோஸ் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். பட் எனக்கு இது பார்க்கும்போது என்னங்க இது இப்படி சட்டுன்னு செஞ்சிட்டிங்க, எப்படியோ ஆனால் மோமோஸ் மாதிரியே தானே இருக்குது, இதில் எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை, நாங்கள் தானே சாப்பிட போகிறோம், நீ சப்பாத்தி மாதிரி மட்டும் தேய்ச்சி கொடு, இந்த ஃபில்லிங் வச்சு மோமோஸ் செய்கிற வேலை நானும் பாப்பாவும் செஞ்சிடறோன்னு சொல்லிட்டு கடகடன்னு செஞ்சு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளார எல்லா மோமோஸும் செஞ்சு முடிச்சுட்டாங்க. பார்க்கவும் நல்லா அழகாக இருந்தது. சரி, இதை வேக வச்சதுக்கப்புறமா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். மற்ற ஸ்நாக்ஸோட கம்பேர் பண்ணும்போது மோமோஸோட ரேட்டு மட்டும் எப்போவுமே கூட, அதாவது ஒரு 4 பீஸ் இல்லை 5 பீஸே பார்த்தீங்கன்னா 200 அந்த மாதிரி இருக்கும் கடைகளில். ஸோ அதனால் எப்போவுமே கொஞ்சம் கம்மியாக தான் பார்த்து வாங்குவோம். எனக்கு மோமோஸ் ரொம்ப பிடிக்கும், என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி வீட்டிலே நிறைய செஞ்சு நிறைய சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் நானே இன்றைக்கி வீட்டில் செஞ்சுருந்தேன். ஸோ இது வேக வைக்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம அந்த கொழுக்கட்டை அண்டு புட்டு இதெல்லாம் வேக வைப்போம் இல்லைங்களா, இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு தட்டு வச்சு அது மேலே துணி வச்சுட்டு இந்த மாதிரி அடுக்கி வைக்கிறது, அதே மெத்தடு தான். அதே மாதிரி இது நானும் அந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டேன். பட் கொஞ்சம் தனித்தனியாக வச்சு அடுக்கி வச்சுருக்கேன், ஒன்றோட ஒன்று எங்கே பிடிச்சிக்குமோ அப்படிங்கிற மாதிரி. ஒரு 15 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கிட்டா சூப்பரான மோமோஸ் ரெடிங்க. அப்படியே கடையில் வாங்கின மாதிரியே இருந்ததுங்க, பார்க்குறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி. அதோடு அந்த சட்னியோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். என் பசங்க 2 பேரும் செம்மையாக செஞ்சுருக்கம்மா, வேறு லெவல் போம்மா, நீ ஒரு தடவை பார்த்தேன்னா சூப்பராக செஞ்சு தரேம்மா அப்படின்னு சொல்லி என் பிள்ளைங்க 2 பேரும் பாராட்டு மழையை பொழிஞ்சிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த உள்ளே இருக்கிற ஃபில்லிங் இந்த மாதிரி நல்லா கண்ணாடி மாதிரி தெரியணும் பாருங்கள், அந்த அளவுக்கு நல்லா மெலிசாக தேய்ச்சி செஞ்சோன்னா சூப்பராக வரும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.